அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவையில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பப்ளி எக்ஸாம்ஸ்ல இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். லெசன் வைஸா இருக்கிறது. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. குறிப்பா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சரிங்களா? அ நெறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி கேட்கறதுனால, நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றது எல்லாமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? பப்ளி எக்ஸாம் கொஸ்டின். இதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெசன் வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசன்லயும் என்னென்ன 2 மார்க்கு, என்னென்ன 3 மார்க்கு, என்னென்ன 5 மார்க்கு அப்படிங்கிறத தனித்தனியா செப்பரேட் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. திலீபன் அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப் குடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க லாஸ்ட் டைம் வந்து லெசன் வைஸா தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த பிடிஎஃப்ப நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதில வந்து குறிப்பா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபரெண்ட்டா தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு சில இடத்துல கேட்ட கொஸ்டினும் கேட்கறாங்க. ஒரு சில இடத்துல புதுவிதமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லெசன்ஸ்ல எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணிடும்? கவர் ஆயிடும். நீங்க வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஏன்னா, இதில வந்து இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நமக்கு பேஜ் வைஸா போட்டு குடுத்துருக்காங்க. பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கனாலும், நீங்க இந்த கொஸ்டின யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனா, பேஜ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். பியூர் சயன்ஸ் பேஜ் நம்பர் தான் குடுத்துருக்காங்க. அதனால பேஜ் வைஸா போட்டு குடுத்துருக்காங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. 5 மார்க்ஸ் என்ன? 2 மார்க் என்ன? 3 மார்க் என்ன? நம்ம ஆல்ரெடி ஒரு சில இதெல்லாமே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன மாரியான மார்க்ஸ் வேணும்? அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பரேஷன வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சா போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ல கேட்காதீங்க. நம்ம வந்து புக் பேக் கொஸ்டினும் படிக்கணும். லெசன் வைஸா இருக்கக்கூடிய கொஸ்டினும் என்னதான் பண்ணணும்? படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க. நீங்க புக் பேக் பார்த்தாலே இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா எல்லாமே என்ன பண்ணிடும்? கம்ப்ளீட் ஆயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் கொஸ்டினு. புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, கமெண்ட்ல நான் வந்து பின் பண்றேன். டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம். கன்டினியூவா நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸும் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில என்ன மாரியான கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து போல்டு பண்ணி குடுத்துருக்காங்க. அது எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? 10த் லெசன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதா இருக்கும். சரிங்களா? பியூர் சயன்ஸு ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னே இது ஸ்பெசிஃபையா நம்ம என்ன குடுத்துருக்காங்க குடுத்துருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸு. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொன்னதே தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸும் பேஜ் நம்பர் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எந்தெந்த இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி லெசன் வைஸா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. 11த் அண்ட் 12த் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, 3 செட் ஆஃப் கொஸ்டின் சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினு, லெசன் வைஸ் அப்லோட் பண்ண கொஸ்டினு, புக் பேக் கொஸ்டின். இது எல்லாமே புதுசு புதுசா இருக்குமான்னு இல்ல. எல்லாமே சேமா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின் புதுவிதமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால அது எல்லாமே பாருங்க. டயகிராம் கொஸ்டினு நல்லா வரைஞ்சு பாருங்க. சரிங்களா? முக்கியமானது. ஏன்னா நமக்கு நாளைக்கு டயகிராம் கொஸ்டின் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. சுவாலஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சோ, அதே போல பாட்னியும் ஈஸியா கேட்கறதுக்கான வாய்ப்பு 70% மேல இருக்கு. 1 ஆர் 2 கொஸ்டின் வேணா இன்டீரியரா கேட்பாங்க. சரிங்களா? நாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சுவாலஜில தான் டஃப்பா கேட்பாங்க. ஆனா, அதுவே ஈஸியா கேட்டுருக்காங்கன்னா, நம்ம பாட்னி ஈஸியா கேட்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதனால நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். புதுவிதமா ஆன கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. அ இன்டீரியர் கொஸ்டின் இந்த மாரி கேட்டாங்கன்னா, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்னா, அதுக்கேத்த மாரி நீங்க திங்க் பண்ணி ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. எல்லாமே படிச்சிருங்க. டூ யூ நோ இருக்கிறது எல்லாமே படிங்க. அடுத்தடுத்த வீடியோல அந்த டூ யூ நோஸ் எல்லாமே நான் வந்து குடுக்குறேன். டயகிராம் கொஸ்டின் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பியூர் சயன்ஸ் பாட்னி, பயாலஜி, பாட்னி இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல குடுக்குறேன். நீங்க வந்து பியூர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா, நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் வந்து கமெண்ட்ல பின் பண்றேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.